வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஓல்டு தமிழில் பருவம் 2ல் இயல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் நம்ம நியூ சிலபஸில் கவர் ஆகிற இன்ஃபர்மேஷனை நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செய்யுள் பார்த்தா திருவாரூர் நான்மணி மாலை இருக்குது. ஸோ இதை நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. இந்த பாடல் எழுதியவர் குமரகுருபரர். ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக சொல்லும் பொருளை நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எண் பணிந்த அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நம்ம பிரித்தெழுத சேர்த்தெழுத கான்செப்டில் எண்பணிந்ததை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? எண்பு கூட்டல் அணிந்த அப்படின்னு நம்ம பிரித்து எழுதலாம். அதுக்கடுத்து நமக்கு நல்லாவே தெரியும். எண்பு அப்படின்னா உடம்பு, எலும்பு அப்படின்னு அர்த்தம். எண்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ எண்பணிந்த அப்படின்னா எலும்பை மாலையாக அணிந்த அப்படிங்கிற மீனிங்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்கமலை அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூர். திருவாரூர் பத்தின இங்க இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அடுத்து பூங்கோயில் அப்படின்னா திருவாரூர் கோயிலின் பெயர். பூங்கோயில் அப்படின்னா திருவாரூர் கோயிலின் பெயர் தான் பூங்கோயில் சொல்லியிருக்காங்க. அடுத்து புண்ணியனார் அப்படின்னா இறைவர். புண்ணியனார் அப்படின்னா இறைவர். அடுத்து மண் சுமந்தார் அப்படின்னா இறைவன் மண் சுமந்தார். யாருக்காக அப்படின்னா வந்தி என்னும் கிழவிக்காக. ஓகே, வந்தி என்னும் கிழவிக்காக இறைவன் மண் சுமந்தார் அப்படிங்கிற கான்செப்ட்ல இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து உருவார் அப்படின்னா வருந்துவார். அடுத்து ஆசிரியர் குமர குருவரை பத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நூறு குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டெப்தா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. குமர குருபரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்க: நீதி நெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், இதெல்லாம் குமரகுருபரர் எழுதினது. இவர் கிபி 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, ஸோ குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நூறு குறிப்பு. ஸோ இந்த நூலை பத்தி நியூ சிலபஸ்ல இல்லை, அதனால நம்ம டெப்தா பார்க்கணும்னு இல்லை. ஓகே, இது நான்மணி மாலை எந்த சிற்றிலக்கியங்கள், அதாவது 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. ஓகே, நான்மணி மாலை. ஓகே, இது இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்ததை பாருங்க. அடுத்து இதோட எண்மணிந்த தென்கம மாலை. இதுல தென்கமலை இவ்வடியில் தென்கமலை உணர்த்தும் பொருள். தென்கமலை அப்படின்னா தெற்கு பகுதியில் அமைந்த திருவாரூர். அதான் நம்ம பார்த்துருந்தோம் பொருள் அறிக்கையில. தென்கமலை அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூர் அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஒன்ஸ் நம்ம அது ஓரலா நம்ம எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே போதுமானது. அடுத்து குமரகுருபரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம். அடுத்து நான் மணி மாலை என்பது சிற்றிலக்கியங்கள், அதாவது 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. மண் சுமந்தார் என குறிப்பிடப்படுபவர் ஆக்சுவலா மண் சுமந்தார் அப்படிங்கிறது யாரு? சிவபெருமானம் தான். ஓகே, சிவபெருமானம் தான் இங்க மண் சுமந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிவபெருமான் தானே. இந்த பாடல் நம்ம ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இருந்தாலும் அந்த புக் பேக்ல கொஸ்டின் கொடுத்துருக்கோன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதுல யாரு மண் சுமந்தார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, சிவபெருமான் அப்படின்ட்டு. ஓகேவா, ரைட். அடுத்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மற்றதெல்லாம் பார்க்கலாம். பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூங்கோயில் அப்படின்னா பூ கூட்டல் கோயில். ஓகே, பூ கூட்டல் கோயில் அப்படிங்கிறதா அது கரெக்டானது. அடுத்து புடைத்தென்னார். ஸோ புடைத்து கூட்டல் எண்ணார். புடைத்து கூட்டல் எண்ணார், இதுதான் கரெக்டானது. அடுத்து என்றுருகுவார். ஸோ என்று கூட்டல் உருகுவார், இதுதான் கரெக்டானது. உருகுவார். ஓகேங்களா, இது நம்ம நோட் பண்ணிக்கலாம். வேற என்ன நம்ம நியூ சிலபஸ்க்கு ஏதாவது பார்க்கணும், கேள்வியில் நமக்கு தேவையில்லை. அடுத்து நம்ம பார்ப்போம் மெய்ப்பொருள் கல்வி. ஸோ இது யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். வாணிதாசன் நியூ சிலபஸ்ல இருக்காரு. அதனால பாடல் வரிகளை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்குவோம், அதோட மீனிங்கும் நம்ம ஓரளவுக்கு நம்ம தெளிவா, இது ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ தலைசீவி பள்ளிக்கே ஓடு நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு, விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி. ஓகே, ஸோ கல்விங்கிறது ஒரு விலையில்லா மெய்ப்பொருள், அதை விரும்பி படித்தால் அறிவுண்டாம் செல்வி. அழுக்கில்லா ஆடையே மேன்மை, அதை அணிவதால் அல்லவோ உடற்குண்டாகும் தூய்மை. ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நில்லாது ஓடடி ஓடடி பள்ளியை நோக்கி. அடுத்து சின்னஞ்சிறுகில் போல இசை சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டு, பொன்னொத்த தோழர்களோடு பள்ளி போகும் வழியிலும் ஒற்றுமை காட்டு. கற்பிப்போர் கண் கொடுப்போரே. ஓகே, ஸோ கற்பிப்போர் யாரை போன்றோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்கையார் உரையினில் இரு செவி சேரேன்.
நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். ஸோ இது வாணிதாசனோட பாடல் வரிகள். ஸோ இது நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கற்பிற்போர் கண் கொடுப்போரே அப்படின்ட்டு யார் கூறியது அப்படின்னு கேட்பாங்க. வாணிதாசன். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். வாணிதாசனுக்கு நிறைய சிறப்பு பெயர்களா இருக்கு. அவரை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்குவோம். இப்போ இவரு வந்து எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா, கல்விங்கிறதா இங்க ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அப்படிங்கிற கொடுத்திருப்பாரு. ஸோ நல்லா கல்வி கற்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாரு. இதோட இந்த பாடலோட பொருள் பாருங்க. மகளிர் குளித்து தலை சீவி நல்ல துணிகளை அணிந்து பாட நூல்களை ஏந்தி அழகுமிகு தோழிகளோடு பள்ளிக்கு விரைந்து செல்வாயாக. பள்ளி செல்லும் போது உன் நண்பர்களோடு ஒற்றுமையாக சிரித்து பழகி மகிழ்வாயாக. உன் வாழ்க்கைக்கு கல்வி தரும் ஆசிரியர் தம் சொற்கேட்டு நடப்பாயாக. உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் விளங்குவதே கல்வி. ஓகே, ஸோ உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் விளங்குவதே கல்வி. அதுவே என்றும் உன்னோடு நிலைத்திருக்கும். ஓகே, ஸோ கல்விதான் எப்பயுமே வந்து நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தகைய கல்வியை கற்று வாழ்வில் முன்னேறி புகழ் பெறுவாயாக. இந்த மாதிரி கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தலை சீவி பள்ளிக்கு ஓடு நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வாணிதாசன் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே போல இடையில முக்கியமான பாடல் வரிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ தூய்மை ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நில்லாது ஓடருவடி பள்ளியை நோக்கி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதே போல சின்ன சின்னஞ்சிறு குயில் போல இசை சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டு. அதே போல கற்பிற்போர் கண் கொடுப்போர் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு மீனிங்ஃபுல்லான வரிகள்லாம் இருக்கு அப்படின்னா நோட் பண்ணிட்டு அது யாரோட பாடல் வரிகள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப சொற்பொருள்ல பதுமை அப்படின்னா உருவம், பதுமை அப்படின்னா உருவம், மெய்ப்பொருள் அப்படின்னா நிலையான பொருள், கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர். இப்ப கணக்காயர் அப்படின்னா நம்ம கணக்குன்னு ஒருனால அந்த அக்கௌண்ட்ஸ் இது ரிலேட்டடா நம்ம வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கணக்காயர் அப்படின்னா யாரு? ஆசிரியரை தான் ஒரு கணக்காயர்னு குறிப்பிடுறாரு. அதே போல பதுமை அப்படின்னா உருவம். ஓகேங்களா? ரைட். எது வித்தியாசமா இருக்கும் நம்ம புதுசா இருக்கோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ ஆசிரியர் குறிப்பு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாணிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா எத்திராசொலு என்ற அரங்கசாமி. இவருக்கு 2 ஓகேங்களா? ஸோ எத்திராசொலு அப்படின்னு சொன்னாலும் வாணிதாசனோட இயற்பெயர் தான் குறிக்கும். அதே போல அரங்கசாமி அப்படின்னு குறித்தாலும் வாணிதாசனோட இயற்பெயர் தான். இவர் எந்த இடத்துல பிறந்தாரு? புதுவையை அடுத்த வில்லியனூர் என்னும் ஊரில் பிறந்தார். ஓகே, ஸோ வில்லியனூர், வாணிதாசன் வில்லியனூர். ஓகே, எல்லாமே வா வரிசை தான். வாணிதாசன் வில்லியனூர். இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அவங்களோட பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். வாணிதாசரோட பெற்றோர் யாரு? அரங்க திருக்காமு துளசி அம்மாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவரோட சிறப்பு பெயர்லாம் பாருங்க. கவிஞரேறு, பாவலர் மணி என்னும் பட்டங்கள் பெற்றுள்ளார். அப்போ வாணிதாசனோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாணிதாசனோட சிறப்பு பெயர் கவிஞரேறு, அதே போல பாவலர் மணி. நெக்ஸ்ட் முக்கியமானது தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார்? வாணிதாசன். ஓகே, இதுவும் வாவரிசை தான். ஓகேவா? ஸோ வேட்ஸ்வர்த் அப்படிங்கிறாரு. வேட்ஸ்வர்த். ஸோ கண்டிப்பா இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும். வாணிதாசன் அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, அவரோட இயற்பெயர் என்ன, அவரோட சிறப்பு பெயர் என்ன, அவங்க பெற்றோர் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இவர் என்னென்ன மொழிகள்லாம் வந்துட்டு பாடல் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா உருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர்தம் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஓகே, ஸோ அப்போ யாருடைய பாடல்கள்? உருசியம் மற்றும் ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர்தம் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா நம்ம வாணிதாசன் சொல்லலாம். இல்ல மெயினா நம்ம உருசியம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவரோட காலம் 22/7/1915 அதுல இருந்து 7/8/1974. ஓகே, இவரோட காலம் வாணிதாசனோட காலம் பாருங்க. 22/7/1915 பிறந்தாரு. அதே போல 7/8/1974 இதுல இவரோட காலம். ஓகேங்களா? அடுத்து நூற்குறிப்புல பாருங்க. கவிஞர் வாணிதாசன் தமிழ் உலகுக்கு புனைந்து அளித்துள்ள குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பிலிருந்து மெய்ப்பொருள் கல்வி என்னும் தலைப்பின் கீழ் இப்ப இடம்பெற்றுள்ள பாடல். அதாவது இப்ப இங்க என்ன அப்படின்னா குழந்தை இலக்கியம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க.
யாரு தொகுத்தது அப்படின்னு கேட்பாங்க. வாணிதாசன் சொல்லலாம். இந்த மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிறது எந்த தலைப்பின் கீழ வருது? எந்த பாடல்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை இலக்கியம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாடல் வரிகளையும் வந்து என்ன நூல்ல இருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்க்குறோம்ல, "தலை சீவி பள்ளிக்கு ஓடு நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு" அப்படின்னு சொல்றோம்ல. இது எந்த இலக்கியத்துல இருந்து வந்தது? எந்த பாடல் தொகுப்புல இருந்து வந்ததுன்னு கேட்டாங்கன்னா, குழந்தை இலக்கியம். அது யார் எழுதுனது? வாணிதாசன். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல யோசித்து தான் நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தங்க பதுமையாம் தோழர்களோடு இவ்வடியில் பதுமை என்னும் சொல் உணர்த்தும் பொருள். அப்ப என்ன? பதுமை அப்படின்னா உருவம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தமிழகத்தின் வேட்ஸ்வொர்த் என்ற புகழப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசன். ஓகே. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரித்து எழுதுக. அழுக்கில்லா. அழுக்கு கூட்டல் இல்லா. அழுக்கு கூட்டல் இல்லா. அழுக்கு கூட்டல் இல்லா. அடுத்தது அணிவதால் அல்லவோ. ஓகே. அணிவதால் அல்லவோ அப்படின்னா அணிவதால் கூட்டல் அல்லவோ. இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி. அடுத்து செவ்விதழ் அப்படின்னா செம்மை கூட்டல் இதழ். செம்மை கூட்டல் இதழ். அறிவுண்டாம் அப்படின்னா அறிவு கூட்டல் உண்டாம். அறிவு கூட்டல் உண்டாம். அடுத்து உடற்குண்டாம் அப்படின்னா உடற்கு கூட்டல் உண்டாம். உண்டாம். விலை இல்லா அப்படின்னா விலை கூட்டல் இல்லா. இந்த மாதிரி தான் நம்ம இதை பிரித்து எழுதுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன இன்ஃபர்மேஷன் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் உரைநடை பார்த்து இது தூங்கா நகர் அப்படிங்கிற டாபிக்ல மதுரையோட சிறப்பை இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே. மதுரையோட சிறப்பை இங்க கொடுத்துருக்காங்க. மதுரைக்கு என்னென்னலாம் பேர் இருக்கு, வேற என்னென்ன சிறப்புங்கிறதெல்லாம் இதுல நோட் பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒன்பது வேணா நம்ம பார்க்கலாம். இப்ப மதுரைக்கு என்னென்னலாம் பேருன்னு பார்த்தீங்கன்னா தூங்கா நகர், திருவிழா நகர், கோவில் மாநகர், தென்னிந்தியாவின் ஏதன்ஸ். தென்னிந்தியாவின் ஏதன்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வந்துட்டு எதுக்கு உண்டு? மதுரையத்தான் வந்துட்டு அதோட சிறப்பு பெயர். மதுரையின் சிறப்பு பெயர் என்ன? தூங்கா நகர், திருவிழா நகர், கோவில் மாநகர், தென்னிந்தியாவின் ஏதன்ஸ். இது போக சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்த்த நகரம். அதே போல பாண்டியதம் தலைநகராக விளங்கிய நகரம். ஓகேவா? அடுத்து தமிழகத்தின் இரண்டாவது பெருநகரமாகவும் திலங்கு நகரம் தான் மதுரை நகரம். ஓகே. தமிழகத்தின் இரண்டாவது பெருநகரம் என்னன்னு கேட்டாலும் மதுரை நம்ம சொல்லலாம். இவ்வளவு சிறப்புக்குரியது என்ன? மதுரை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மதுரையோட பெயர் காரணம் என்ன? அதே போல மதுரைக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, மதுரை என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். இனிமை என்பது பொருள். நெக்ஸ்ட் மதுரையோட சிறப்புல வந்து பரிபாடல் இந்த நூல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாயோன் கொப்புன் மலர்ந்த தாமரை பூவோடு புரையுஞ்சீரு பூவில் இதழகத்தனைய தெருவம் இதழகத்து அரும்பொருட்டனையத்தே அண்ணல் கோயில். இந்த மாதிரி பரிபாடல் வரிகளையும் மதுரையை பத்தி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் மதுரையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்கெழு கூடல். ஆக்சுவலா வந்து கூடல் அப்படிங்கிறது மதுரையோட இன்னொரு பெயரா இருக்கு. இது வந்து எங்க புறநானூர்லயும் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மதுரை தமிழ்கெழு கூடல் அப்படிங்கறத எதை மென்ஷன் பண்ணிருக்க? புறநானூர். நெக்ஸ்ட் நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்று படையில வந்து தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை. இந்த மாதிரி இந்த பாடல் வரி யார் சொல்லியிருக்காது? திருப்பானாற்று படையில நல்லூர் நத்தத்தனார் இங்க குறிப்பிட்டிருக்கார். மதுரையோட சிறப்புலாம். இது போக ஓங்குசேர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென் தமிழ் நன்னாட்டு தீதுயிர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை, பதியெழுவரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என பற்பல அடைமொழிகளால் மதுரைக்கு புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்தார். யாரு? இப்ப இங்க சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள். ஓகேங்களா? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல இந்த இவ்வளவு பேர்லாம் மதுரைக்கு இவ்வளவு சிறப்பு பேர்லாம் வச்சு சொல்லியிருக்காரு. இது போக அடுத்தது பாருங்க மதுரைக்கு வந்துட்டு புகழ் மாலை சூட்டி. அடுத்தது பாருங்க சேர நாட்டு வேலம் உடைத்து, சோழ நாட்டு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பன தமிழகத்தின் சிறப்பை உணர்த்தும். சோழ நாடுனா வேலம் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, சேர நாடுனா
சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாடு முத்துடைத்து. பாண்டிய நாடு எதுக்கு ஃபேமஸ்? முத்து. ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொருமே பாருங்க, நீங்க அந்த நான் மாட கூடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுக்கு ஒரு பெயர் காரணம் ஒவ்வொரு விதங்கள சொல்லியிருக்காங்க. இப்ப மதுரைக்கு கூடல் எனவும், அடுத்து ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் உண்டு. அப்ப மதுரைக்குரிய வேறு பெயர்கள் என்ன? கூடல், ஆலவாய், இந்த மாதிரிலாம் வந்து மதுரைக்கு பெயர்கள் இருக்கு. அடுத்து இந்த கூடல் அப்படிங்கிறது நான்மாட கூடல் என்னும் பெயரே கூடல் என மருவி உள்ளது. இப்ப நான்மாட கூடல் வந்து அதோட மருவு பெயர் என்ன? கூடல் அப்படிங்கிறது. இது போக இந்த கூடல் அப்படிங்கிறது திருவாலவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் ஆகிய 4 திருக்கோயில்கள் சேர்ந்தமையால் நான்மாட கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 கோயில்கள் சேர்ந்தது. என்ன? திருவாலவாய், திருநள்ளாறு, முடங்கை, திருநடுவூர் ஆகிய கோயில்கள் 4 கோயில்கள் சேர்ந்தனால் நான்மாட கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னா கன்னிக்கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆலவாய் கோயில் ஆகிய 4 திருக்கோவில்களும் மதுரைக்கு காவலாக அமைந்ததனால் நான்மாட கோயில் அப்படிங்கிற பேர். ஓகே, அப்ப நான்மாட கோயிலுக்கு வந்து 2 ஒரு மீனிங்கா இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன ஓரளவுக்கு நம்ம மெயினா தெரிஞ்சுக்கலாம்னா, மதுரைக்கு நான்மாட கூடல் பேரு, நான்மாட கூடல் தான் வந்து கூடல் மாதிரி இருக்கு. அதே போல ஆலவாய் அப்படிங்கிறதும் மதுரைக்குரிய வேறு பெயர்கள். ஓகே, அதே போல இங்க ஒவ்வொருமே சொல்லியிருக்காரு. இப்ப எந்நாட்டவரும் எவ்வினவரும் வந்து கூடும் வளமான நகர் என்பதால் கூடல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுக்கான கூடல் அப்படின்னு வந்திருக்குன்னா எல்லாரும் வந்து கூடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல. ஓகே, எந்நாட்டவரும் எவ்வூரினரும் வந்து கூடும் வளமான நகர்னால கூடல்ங்கிறது பரஞ்சோதி முனிவர் அவர் சொல்லியிருப்பாரு. அதே போல சங்கம் வைத்து செந்தமிழை வளர்க்க புலவர் எல்லாரும் கூடியதால் கூடல் என்று பெயர் வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான்மாட கூடல்னா என்ன, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கூடல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆலவாய் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இத பாருங்க. இப்ப இதுல நீங்க இதை பாராவே நீங்க படிக்கலாம். மதுரையை விரிவுபடுத்த எண்ணிய பாண்டியன் இறைவனிடம் அதன் எல்லையை வரையறுத்து தருமாறு வேண்டினான். இறைவன் தன் கையணியாகிய பாம்பிடம் எல்லையை வரையறுக்க ஆணையிட்டார். பாம்பு வாளை நீட்டி வளமாக தன் உடலை வளைத்து அவ்வாளை தனது வாயில் சேர்த்து மதுரையின் எல்லையை வகுத்து காட்டியது. பாருங்க. சோ பாண்டியன் வந்து இறைவன்கிட்ட வந்து மதுரையை விரிவுபடுத்த வேண்டியிருக்க மாதிரியும், இறைவன் வந்து தன்னிடம் உள்ள அந்த பாம்பு கிட்ட வந்து ஆணையிட்ட மாதிரியும், பாம்பு அந்த எல்லையை வந்துட்டு தன்னோட வாயில இருந்து அப்படியே வாயிலே கவ்வி மதுரையோட அந்த எல்லையை வகுத்து காட்டியது மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்று முதல் மதுரைக்கு ஆலவாய் என்று பெயர் வந்திருக்கு. அப்ப ஆலவாய் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ரீசன் சொல்லியிருக்காங்க பாருங்க. அது போக இது வந்து இத பத்தி சொன்னது யாரு? திருவிளையாடற் புராணத்துல இத குறிப்பிட்டாங்க. ஓகே, ஆலவாய் இந்த மாதிரி கான்செப்ட்ல. அது போக ஆலத்தை அப்படின்னா விடத்தை உடைய பாம்பு. ஓகே, ஆலத்தை அப்படின்னா விடத்தை உடைய பாம்பு. இப்ப விஷம் நம்ம சொல்றோம்ல, பாம்பு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு இன்னொரு பேரு ஆலம். ஓகே, ஆலம். இந்த ஆலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மதுரையில் எழுந்தருளியுள்ள ஈசன் ஆலமர நிழலில் வீற்றிருந்ததனால் ஆலவாய் என்று பெயர் ஏற்பட்டிருக்கும். அப்ப ஆலவாய்க்கு இன்னொரு ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாம்பு அந்த எல்லை கான்செப்ட் சொல்றது. 2வது வந்து ஆலமர நிழல்ல வந்து ஈசன் வீற்றிருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஆலவாய் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க. மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை. இப்ப மதுரைக்கு வந்துட்டு பேர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மருதை அப்படின்ட்டு இருந்திருக்கும். அது கல்வெட்டில் மதுரை என்று பெயர் வந்திருக்கும். அதுவே காலப்போக்கில் மருவி மதுரை அப்படின்னு மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இப்ப மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தால் மருதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். அடுத்து காலப்போக்கில் மதுரை என்றாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கல்வெட்டுல மதுரைன்னு இருந்திருக்கு, அதுவும் காலப்போக்கில் மதுரை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சங்ககால மதுரை பூம்புணல் ஆறாகிய வையைங்கிறதா இப்ப நம்ம வைகை நம்ம சொல்றோம்ல. சோ அப்ப இதுக்கு இன்னொரு பேர் என்ன? பூம்புணல் ஆறு. பூம்புணல் ஆறு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அம்மதுரையில் யானை மீது போர் வீரன் ஒருவன் உட்கார்ந்து தன் கையில் உயரமாக வெற்றி கொடையை ஏந்து செல்லும் அளவுக்கு குன்றை குடைந்தாற் போன்ற வாயிலும் பாம்பென நெளிந்து செல்லும்
பொறிகளை உடைய பெருமதிலும் அதனை சுற்றி ஆழ்ந்த அகன்ற அகலையும் இருந்துள்ளன. இந்த ஒரு சங்ககால மதுரையில எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. நெக்ஸ்ட் சங்க புலவர்கள்லாம் கணக்காயனார் மகனார், நக்கீரனார், குமரனார், நல்லந்துவனார், மருதலிநாகனார், இளந்திருமாறன், சீத்தலை சாத்தனார், பெருங்கொல்லனார், கண்ணகனார், கதங்கண்ணகனார், சேந்தம்பூதனார் முதலியோர் மதுரையில் வாழ்ந்தவர்கள். ஓகே சார், யாரெல்லாம் மதுரையில வாழ்ந்தவங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சங்க புலவர்கள்ல இவங்கெல்லாம் மதுரையில வாழ்ந்தவங்க சொல்றாங்க. அடுத்து மதுரை வீதியின் பெயர்லாம் என்னென்னலாம் இருக்கு, இப்பயுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அறுவை வீதி, அறுவை வீதிங்கிறதும் மதுரையில இருக்குதான். அறுவை வீதிங்கிறது என்ன, ஆடைகள் இருக்கும் கடை வீதி. அடுத்து கூல வீதி, கூல வீதினா தானிய கடை வீதி. இப்ப கூலம் அப்படின்னா தானியம்னு அர்த்தம். ஓகே, கூலம் அப்படின்னா தானியம்னு அர்த்தம். அப்போ கூல வீதி அப்படின்னா தானிய கடை வீதி. பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி. மன்னவர் வீதி அப்படின்னா மன்னவர் வாழும் வீதி. மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி. இந்த மாதிரி வீதிகள் எல்லாமே மதுரை வீதியோட பெயர்கள். ஓகேங்களா. அடுத்து மதுரையின் மாண்பு அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க, சிவபெருமான் சுந்தர பாண்டியனாகவும், செவ்வேல் உக்கிரகுமர பாண்டியனாகவும், உமையம்மை மலையத்து வாசனுக்கு மகளாக தோன்றிய தடாதகை பிராட்டியாகவும் மதுரையை ஆண்டனர். ஓகே, மதுரை ஆண்டவங்கள்லாம் யார் யாரு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக மாணிக்க வாசகர் திகழ்ந்தார். அப்போ அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக யார் இருந்தது அப்படின்னு கேட்டா மாணிக்க வாசகர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போக திருஞான சம்பந்தர், கூன் பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்க்கரசி குலசிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தார். பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னருள் பலர் சிறந்த புலவர்களாகவும் விளங்கினார். அப்போ மதுரையோட சிறப்புலாம் இந்த மாதிரி புலவர்கள் வச்சும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திருமலை நாயக்கரோட திருப்பணிகள். இப்ப நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்றோம். மதுரைக்கு ஃபேமஸ் அப்படின்னாவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறதான். அது திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டார். அப்போ மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னர்கள் ஒருவர் திருமலை நாயக்கர். இப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு திருப்பணிகள் பல செய்தார். அப்போ நிறைய பணிகள் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செஞ்சிருக்காரு திருமலை நாயக்கர். ஓகேங்களா. அடுத்தது இப்ப நிறைய சிறப்புகள்லாம் வந்து திருமலை நாயக்கர் வந்து செஞ்சிருக்காரு. இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ராணி மங்கம்மாள் அமைந்த சத்திரங்களும் சாலைகளும் மதுரைக்கு பெருமை சேர்ப்பன என்று நடப்ப ராணி மங்கம்மாள் அமைந்த சத்திரங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் புராணத்துல மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் வாழ்ந்த சமண முனிவர்கள் நாலடியார் இயற்றப்பட்டது. அப்போ நாலடியார் அப்படிங்கிறது சமண முனிவரா இயற்றப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சமண முனிவர்லாம் எங்க இருந்திருக்காங்க, மதுரையை சுற்றியுள்ள மலைகள்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் குமரகுருபரருக்கு மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமணி மாலையாக பரிசளித்தது முதலானவை மதுரையில் நடைபெற்ற நிகழ்வாகும். அப்ப மதுரையில நடைபெற்ற நிகழ்வா எதை சொல்றாரு, குமரகுருபரர் மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமணி மாலையாக பரிசளித்தது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் மதுரையோட சிறப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. அதுபோல கல்வி வளர்க்கும் மதுரை அப்படிங்கிறதுல வள்ளல் பாண்டித்துறையார் மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்த்தார். அப்போ 4ஆம் தமிழ் சங்கம் எங்க அமைச்சாங்க அப்படின்னா மதுரையில் அமைச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யார் அமைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளல் பாண்டித்துறையார். நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ வள்ளல் பாண்டித்துறையார் மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்த்தார். நிறுவர் யார் அப்படிங்கிற கேட்கலாம். அடுத்து சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலன். சிலப்பதிகார காப்பியத்தின் தலைவன் யாரு, கோவலன். கோவலன் கொலை களப்பட்ட இடம் அப்படிங்கிறது கோவலன் பொட்டல் அப்படிங்கிற ஒரு பேர்லயே அந்த பகுதி வந்து அழைக்கப்படுது. ஏன்னா கோவலன் வந்து மதுரையில தான் வந்து கொல்லப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கு. ஸோ அப்போ அங்க கோவலன் பொட்டல் அப்படிங்கிற ஒரு பேர்லயே வந்து இங்க அங்க ஒரு பகுதி இன்னுமே அதே பேர்லயே சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்ப இந்த சிறப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்த சிலப்பதிகாரமே. அப்ப சிலப்பதிகாரம் எப்ப உருவானது, கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த சிலப்பதிகாரமே மதுரை மூதூர் என குறிப்பிடுவதால் மதுரையின் பழமை பெறப்படும். அப்ப ஏற்கனவே பழமையான ஊர்ல மதுரையும் ஒண்ணு அப்படிங்கிற கான்செப்ட்ல
சிலப்பதிகாரத்திலே வந்து குறிப்பிட்டிருக்காரு. எப்படி குறிப்பிட்டிருக்காரு? மதுரை மூதூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ இது மூலயமா மதுரை வந்து பழமை வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மீனாட்சி அம்மன் கோவிலோட அந்த 4 கோபுரங்களுமே பழமையானது கிழக்கு கோபுரம். ஓகேவா? ஸோ பழமையானது. அதுல கிழக்கு கோபுரம் தான் உயரமானது. ஓகேங்களா? சாரி. மீனாட்சி அம்மன் கோயிலே 4 கோபுரங்கள் பழமையானது கிழக்கு கோபுரம். ஓகே, பழமையானது என்ன கோபுரம் அப்படின்னா கிழக்கு கோபுரம் தான் பழமையானது. அதிலேயே உயரமானது என்ன அப்படின்னா தெற்கு கோபுரம். உயரமானது என்னது? தெற்கு கோபுரம். அப்ப பழமையானது கிழக்கு கோபுரம், உயரமானது தெற்கு கோபுரம். அதோட அடின்னு பாத்தீங்கன்னா 160.9 அடி. 160.9 அடி உயரமும், அதுல வந்துட்டு எவ்வளவு சுதை உருவங்கள் இருக்குன்னா 1511 சுதை உருவங்கள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து கோயிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சுதை உருவங்கள் வச்சு அடுத்தடுத்து அப்படியே அடுக்கடுக்கா உருவாக்குவாங்க. அதுல எவ்வளவு உருவங்கள்? 1511 உருவங்கள் எங்க இருக்கு? தெற்கு கோபுரத்துல இருக்கு. ஓகேங்களா? தெற்கு கோபுரம் மட்டுமே இவ்வளவு உருவங்கள் இருக்குன்னா அப்ப யோசித்து பாருங்க, மீதி இருக்க மற்ற உருவம் கிழக்கு இருக்கு, அதே போல மேற்கு இருக்கு, வடக்கு இருக்கு. இவ்வளவு உருவங்கள்னு பார்த்தோம் அப்படின்னாலும் எவ்வளவு உருவங்கள் வந்து அவங்க வச்சு உருவாக்கி இருப்பாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது நாயக்கர் மகால். மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட மகால் எது? நாயக்கர் மகால். இதன் ஒவ்வொரு தூணும் 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் கொண்டது. அப்போ இது 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் கொண்டது நாயக்கர் மகால் அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம். அடுத்து நம்ம புக் பேக் கொஸ்டின். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை. ஓகேவா? மதுரை என்னும் சொல்லுக்கான பொருள் இனிமை. பாண்டிய நாடு எதற்கு பெயர் பெற்றது? முத்து. அதே போல மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபர். 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார். பாண்டித்துறையார் தான் தோற்றுவித்தார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன இன்ஃபர்மேஷன்? அடுத்தது பாத்தீங்கன்னா துணைப்பாடம் வந்து ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஸ்டோரி படிக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இலக்கணம் சம்பந்தமா பாத்தீங்கன்னா 6 வகை பெயர் சொற்களை பத்தி இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ பெயர் சொற்கள் மொத்தம் 6 வகைப்படும். இங்க 6 வகைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 வகை அப்படின்னா 6 வகை அப்படிங்கிறதான். என்னென்ன பெயர் சொற்கள் வகைன்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இந்த மாதிரி மொத்தம் 6 வகையான பெயர். ஒவ்வொரு பெயரையும் வந்து இங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஈஸி, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொருட்களை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். அவ்வளோ, அது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். இப்போ குமரன், மலர்கொடி இந்த மாதிரி உயிருள்ளதை நம்ம சொல்றோம், தென்னை, செம்பருத்தின்ட்டு. அதே போல நாற்காலி, அடுப்பு, தட்டு, எண்ணெய் இந்த மாதிரி உயிரற்ற பொருட்களையும் சொல்றோம். அப்போ பொருளை பத்தி மென்ஷன் பண்ணாவே அது பொருட்பெயர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, இப்போ இதுலயே ஒவ்வொரு இடத்தை பத்தி மென்ஷன் பண்ணா இடப்பெயர்னு அர்த்தம். காலத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தா காலப்பெயர். உறுப்புகள் பத்தி இது மென்ஷன் பண்ணியிருந்தா சினைப்பெயர். சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். அதே போல பண்புகளை பத்தி குறிப்பிட்டிருந்தா இது குணப்பெயர்னு அர்த்தம். தொழிலை பத்தி குறிப்பிட்டிருந்தா தொழிற்பெயர்னு அர்த்தம். இது ஒவ்வொன்றும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர். அப்ப இடம் வந்து இப்ப வீடு, தெரு, பள்ளி, கோவில், மக்கள், ஏதாவது ஒரு ஊர் பெயர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்தை குறிச்சிருந்தாலும் அது இடப்பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, அன்பகம் பெரியார் தெரு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, திருநின்ற ஊர். இந்த மாதிரி நம்ம இடத்தை பத்தி மென்ஷன் பண்றதுனால இது இடப்பெயர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இப்ப காலத்தை குறிக்கும் பெயர்கள் காலப்பெயர்னு சொல்லுவாங்க. அது வினாடியா இருக்கலாம், நொடி, வினாடி, மணி, பொழுது, கிழமை, வாரம், மாதம். திங்கள்னா மாதம், ஆண்டு, பருவ காலம், இந்த மாதிரி காலத்தை குறிப்பிடுறது காலப்பெயர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சினை என்பது உறுப்பின் பெயரை குறிப்பது. ஓகே, ஒன்றன் உறுப்பின் பெயர். அதுலயும் பாத்தீங்கன்னா மனித உறுப்புகளா இருக்கலாம், விலங்குகளோட உறுப்புகளா இருக்கலாம், தாவர பகுதிகளா இருக்கலாம். இந்த மாதிரி உறுப்புகளை நம்ம மென்ஷன் பண்றது என்ன? இந்த சினை பெயர்னு அர்த்தம். ஓகேங்களா? முழுமையான ஒன்றின் பகுதியை குறிப்பது சினை பெயர்கள் ஆகும். சினை பெயர்கள்ங்கிறது என்னென்னலாம் சினை பெயர்னு சொல்லுவாங்க? இப்போ வந்து கண், தலை,
மூக்கு, செவி, நாக்கு, பல், வயிறு இந்த மாதிரி நம்ம சொல்றோம். அதே போல வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி இந்த மாதிரி நம்ம சொல்றதும் சினை பெயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பண்பு பெயருங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? குணப்பெயர்களோட நிறம். அதே குணப்பெயர்கள்ங்கிறது என்ன அப்படின்னா, நிறத்தை பத்தி சொல்றது, சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கக்கூடியதுதான் நம்ம பண்பு பெயர் சொல்றோம். ஓகே, இப்போ வடிவம், சதுரம்ங்கிற நம்ம சொன்ன அப்படின்னாலும் அதுவுமே ஒரு பண்பு பெயர் தான். இந்த மாதிரி அதோட நிறம், சுவை, அளவு, வடிவம் இந்த மாதிரி பெயர்களை சொல்றது பண்பு பெயர். அதை நம்ம குணப்பெயர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்க, தொழிற்பெயர். தொழிற்பெயர்ங்கிறது தொழில குறிப்பிடுறது. இப்ப எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருப்பாங்க. பொருட்பெயர்னா என்ன? கண்ணன், நாற்காலி இந்த மாதிரி ஒரு பொருட்களோட பெயர் சொல்றோம்ல, அதனால இது பொருட்பெயர். இப்ப வேலூர், நாமக்கல் அப்படின்னா ஒரு இடம், அப்ப இடப்பெயர். தை, திங்கள், தைங்கிறது ஒரு மாதம் தான். நண்பகல் இதுவும் பொழுதுதான், அப்போ இதெல்லாம் வந்து காலப்பெயர். முகம், கையெல்லாம் வந்துட்டு சினைப்பெயர். இந்த மாதிரி சினைப்பெயர்னா என்னங்க கொடுத்துருப்பாங்க. இது போக குணப்பெயர் அப்படின்னா வட்டம்ங்கிறது ஒரு வடிவம் தானே, வட்டம், அழகு இதெல்லாம் வந்துட்டு குணப்பெயர். ஆடல், பாடல் இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, அப்போ இது ஒரு தொழில். ஆடுறதுங்கிறது ஒரு தொழில், பாடுறதுங்கிற தொழில். அப்ப இதை தொழிற்பெயர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம குணப்பெயர், தொழிற்பெயர், அதே போல மற்ற பெயர்கள்லாம் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு அழகா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப மதுரை என்பது டேஸ் பெயர். மதுரைங்கிறது ஒரு இடப்பெயர். பூங்கொடி பூ பறிக்கிறாள் தொடரில் உள்ள பூ அப்படிங்கிறது ஒரு சினைப்பெயர். ஓகே, பூ அப்படிங்கிற ஒரு சினைப்பெயர். சதுரம் என்பது ஒரு குணப்பெயர். அப்ப நம்ம இதை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாவே அழகா எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாம அது என்ன வகையான பெயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுல புக் பேக் தான் நம்ம பாக்குறோம். கண்ணதாசன் பத்தி, கவியரசு கண்ணதாசன் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இத இன்ஃபர்மேஷனா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவியரசு கண்ணதாசன் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ளார். சிறுகூடல் பட்டி என்னும் சிற்றூரில் 1927ஆம் ஆண்டு கண்ணதாசன் பிறந்தார். அப்ப கண்ணதாசன் பிறந்த ஆண்டு 1927. எங்க? சிறுகூடல் பட்டியல. ஓகேங்களா? அடுத்து தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். அப்போ தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர்கள் ஒருவர் கண்ணதாசன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கண்ணதாசன். நெக்ஸ்ட் இவரோட இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் அவரோட இயற்பெயர் முத்தையா. இவர் 1981ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். 1927ல பிறந்தாரு, 1981ல இறந்துட்டார். ஓகேங்களா? இவருக்கு காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா இந்த மாதிரி புனை பெயர்கள்லாம் சிறப்பு பெயர்களா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கண்ணதாசன் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஒரு பாராவே இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பேரும் புகழும், உயர்வு தாழ்வென்று இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்ற வார்த்தையெல்லாம் நேர் இணை சொற்கள், எதிரிணை சொற்கள் இந்த மாதிரி 2 வகைப்படும். நேர் இணை சொற்கள்னா நாம் செய்தியை, கருத்துக்களையும் பிறரிடம் கூறும்போது சுவைபட கூறுவதற்காக ஒரே பொருள் தரும் இரு சொற்களை பயன்படுத்துவதுதான் நேர் இணை சொற்கள். ஒரே பொருளை தரக்கூடிய இரு சொற்கள் பயன்படுது. இப்ப கண்ணும் கருத்துமாக அப்படின்னா அப்படியே ரொம்ப கவனமா நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப காவேரி கண்ணும் கருத்துமாக படிப்பாள். அதே வளனின் தந்தை பேரும் புகழும் மிக்கவர். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன நம்ம சொல்லலாம்? நேர் இணை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதே போல எதிரிணை சொற்கள் அப்படிங்கறதும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா எதிரான கருத்து ஓகே கூறும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இப்ப உயர்வு தாழ்வின்றி அப்படின்னா உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு எதிரானது என்ன? தாழ்வு அப்படிங்கறதான. இந்த மாதிரி உயர்வு தாழ்வின்றி அப்படின்னா அது என்ன வார்த்தைகள்? எதிர் இணை சொற்கள். ஓகேங்களா? கோபாலன் உயர்வு தாழ்வின்றி அனைவரிடம் பழகும் பண்பாளர். அப்ப உயர்வு தாழ்வின்றி அப்படின்னா எதிர் இணை சொற்கள். மலர்பொழின் தந்தை அல்லும் பகலும் அயராது உழைத்தார். அல் அப்படின்னா இரவு. ஓகேங்களா? அல் அப்படின்னா இரவு. அப்ப அல்லும் பகலும் சொன்னாங்கன்னா அப்ப பகல் அப்படின்னு இருக்குல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். அப்ப எதிரிணை சொற்கள். இந்த மாதிரி உயர்வு தாழ்வின்றி அல்லும் பகலும் சொற்கலாம் எதிரிணை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது பாருங்க, ஈடு இணையற்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நேர் இணை சொற்கள் தான். குற்றம் குறையும் இதுவும் வந்துட்டு குற்றம் குறை இது வந்து இதுவும் நேர் இணை தான். ஒரே பொருள் தானே தருது, நேர் இணை சொற்கள் தான். தங்கு தடையின்றி இதுவும் நேர் இணை சொற்கள். அல்லும் பகலும் இது எதிர்.
ஓங்கி உயர்ந்த, இது நேர். ஓகே. அது கீரியும் பாம்பு அப்படின்னா இது எதிர். இந்த மாதிரி நம்ம கரெக்டா அவங்க கொடுத்துருக்க வார்த்தைகள்லாம் நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். அது நேர் இணை சொற்களா எதிரிணை சொற்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். இப்ப இது உரிய இணை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இங்க கரெக்டான வார்த்தை. இப்ப நீங்க ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நேரிணை எதிரிணையா? எதிரிணை. ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது எதிரிணை சொற்கள். அடுத்து கட்டுரை எழுதும் போது டேஸ் எழுதுதல் வேண்டும். கட்டுரை எழுதும் போது பத்தி பத்தியாக எழுத வேண்டும். அப்ப இது வந்து நேரிணை சொற்கள். பத்தி பத்தியாக எழுத வேண்டும். அடுத்து உலகம் சூரியனை சுற்றுவதால் இரவு பகல் தோன்றுகிறது. அப்ப இரவு பகல் அப்படிங்கிறது என்ன? எதிரிணை சொற்கள். இங்க அடுத்து பேருந்தில் இடம் பிடிக்க டேஸ் ஏறினேன் அப்படின்னா பேருந்தில் இடம் பிடிக்க அடித்து பிடித்து ஏறினேன். ஓகே. சோ அப்ப அடித்து பிடித்து அப்படிங்கிறது இதுவும் வந்துட்டு ஒரு நேரிணை சொற்கள் தான். அடுத்து நேர்மின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர். இது எதிரிணை. ஓகே. கற்றோர் மற்றோர் அப்படின்னா என்ன? கல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். அப்போ இது எதிரிணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுக்கா? ஓகே. அப்போ இணை சொற்கள் கரெக்டா நம்ம எழுதணும். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் நம்ம அரபு சொற்கள்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். அகர வரிசைப்படி இங்க கேட்டிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது இது அகர வரிசை எழுத சொல்றாங்க. அப்ப எல்லாமே முத எழுத்து ஆதான். அப்ப நம்ம முத எழுத்து ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இரண்டாவது எழுத்தை நம்ம கவனிக்கணும். இரண்டாவது எழுத்து எல்லாமே மெய்யெழுத்து தானே. அந்த மெய்யெழுத்து அதே ஆர்டர்லயே நம்ம எழுதலாம். இப்போ காங்காச்சா நம்ம எழுதணும்னா இக்குங்கிறதா ஃபர்ஸ்ட் வரணும், இங்குங்கிற செகண்ட் வரணும். காங்காச்சா ஞா டானா இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல. ஓகே. டானா பாம் டானா தானா பாமா யா யா ரா லா வா மகரலா பொதுலா ரா நா இந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ இதே நம்ம புள்ளி வச்சோம் அப்படின்னாவே அது மெய்யெழுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஆர்டர் படியே நம்ம எழுதணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிட்டு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன வரணும்? இக்கு வரணுமா? முதல் எழுத்து நம்ம யோசிக்க தேவையில்ல. ரெண்டாவது எழுத்து யோசிக்கலாம். இக்கு வரணும். அப்ப அக்கா அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது இக்கு இங்கு அப்படிங்கறதானா? இங்கு எங்க இருக்கு? இங்குனா அங்கை. இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது இக்கு இங்கு இச்சு வரணுமா? இச்சு இது மூணாவது. அடுத்து இஞ்சு இது நாலாவது. அடுத்து இட்டுன்னு வரணும். இட்டு என்ன? அட்டை. இது அஞ்சாவது. அடுத்து இன் வரணும். முனுசுலி இன். முனுசுலி என்ன? அண்ணி. இது ஆறாவது வரணும். அடுத்து இத்து வரணுமா? அத்தை. இது ஏழாவது. அடுத்து இந்து வரணும். அந்தி. இது எட்டாவது. இதுக்கப்புறம் இப்பு வரணுமா? இப்பு இது ஒன்பதாவது. இது பத்தாவது. அடுத்து 11வது என்ன வரணும்? இப்ப இம்முக்கு அப்புறம் இருன்னு வரணுமா? ஐயா அப்படின்னு இருக்கா. இதுதான் 11வது. அடுத்து இரு வரணும். இரு எங்க இருக்கு? இரு வந்து இல்ல. ஆனால் அடுத்தது என்ன? அல்லல் அப்படிங்கறதுனா இது 12. அடுத்து வரணுமா? இது 13. அவை இது 13. அடுத்தது மகர இல் இருக்கா? இல்ல. அப்போ இந்த இல்லதான் வரணும். ஓகேங்களா? இது 14வது. இது 15வது. இது 16வது. இந்த மாதிரி நம்ம வரிசைப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இதோட நம்ம கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதான் கம்ப்ளீட்டா நம்ம செகண்ட் இயரே நம்ம முடிச்சாச்சு. இப்ப இங்க பாருங்க. இது உங்க வந்து இந்த இதுலயே அது பொருட்பெயர் என்ன இடப்பெயர் என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இப்ப வண்டி அப்படிங்கிறது ஒரு பொருட்பெயர். ஓகேங்களா? கருப்பு அப்படிங்கிறது அது ஒரு குணப்பெயர். ஆண்டு நூறு அப்படிங்கிறது காலப்பெயர். ஓடும் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஓகே. சாலை அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர். வாளை நன்றாக தூக்கி அப்போ இது நாயோட வால். சாரி மாட்டு வண்டி மாட்டோட வால். அப்ப சினைப்பெயர். இந்த மாதிரி நம்ம கரெக்டா அந்த பொருட்பெயர் என்ன சிறப்பு சினைப்பெயர் என்ன காலப்பெயர் என்ன அப்படிங்கறதெல்லாம் அழகா நம்மளால நோட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். அடுத்த இயல் தான் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா இதுல நம்ம மதுரையை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சிருப்போம். அதோட சிறப்புகள் என்ன, சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். நெக்ஸ்ட்
இலக்கணம் சம்மந்தமா பெயரோட 6 வகை என்ன? அது எப்படி நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.